பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை ஆண்கள் அறுவை சிகிச்சை பிரிவில் கழிப்பிட வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் மருத்துவ தேவைக்காக வந்து செல்கின்றனர். ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைக்காக அமைக்கப்பட்ட இந்த அரசு மருத்துவமனையில் அதிநவீன உபகரணங்கள் மூலம் பொதுமக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உள் நோயாளிகளாகவும் புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர், பராமரிக்கப்பட்ட கழிவறை வசதி உள்ளிட்டவை முறையாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு மருத்துவமனையின் பராமரிப்பு பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலும் அரசு மருத்துவமனையில் உள்ள கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் நோய் தொற்றை உருவாக்கும் இடமாக மாறியுள்ளது. குறிப்பாக மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் அறுவை சிகிச்சை பிரிவில் உள்ள கழிவறை பல நாட்களாக பூட்டியே கிடப்பதாக நோயாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அறுவை சிகிச்சை வார்டு என்பதால் கால் உடைந்து மாவுக்கட்டு போட்ட நோயாளிகள், காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீங்க பாத்ரூம் போறதா எங்க போறீங்க? முடியாதோட அனந்தா போறீங்களா? என்ன சொல்றாங்க சொன்னீங்களா நர்ஸ்கிட்ட? எத்தனை நாள் அங்கே இருக்கீங்க? 3 நாள் ஆச்சு. பாத்ரூமு இங்கே வெளில தான் போகிறீங்க? முடியாதோட இந்த காலம் நடந்து போவீங்களா? இந்த வார்டில் கழிவறை பூட்டப்பட்டுள்ளதால் கால்கட்டு போட்ட நிலையிலும் மிகவும் சிரமப்பட்டு பக்கத்து கட்டிடத்தில் உள்ள கழிவறைகளுக்கு சென்று வருகின்றனர். ஆண்கள் அறுவை சிகிச்சை அறையில் உள்ள கழிவறைகள் எல்லாம் பூட்டப்பட்டுள்ளதால் மற்ற வார்டுகளின் கழிவறைகளை தேடி சென்றால் அந்த கழிவறையும் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றத்துடன் காணப்படுகிறது. அத்துடன் இந்த கழிவறைகளுக்கு கதவும் இல்லை, தண்ணீர் வசதியும் இல்லை. அப்படியே தப்பித்தவறி உள்ளே சென்றால் வழுக்கி விழும் அளவிற்கு பாசி படிந்து காணப்படுகிறது. இந்த கழிவறைகளை கால் உடைந்த நிலையில் உள்ள நோயாளிகள் எப்படி பயன்படுத்த முடியும் என்று எண்ணி பார்க்கும் அளவிற்கெல்லாம் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நேரம் இல்லை. இது மட்டும் இன்றி இந்த ஆண்கள் அறுவை சிகிச்சை வார்டில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்படும் குடிநீர் அமைப்பான RO வாட்டர் சிஸ்டம் பழுதடைந்து பயனற்ற நிலையில் உள்ளது. இதனால் நோயாளிகள் குடிநீர் வசதியும் இன்றி தவித்து வருகின்றனர். பொதுவாக வசதி இல்லாத ஏழை எளிய மக்களே அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர். அரசு சார்பில் அதிநவீன சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுவதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த சிகிச்சையை பெற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்தமான கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை எதிர்பார்க்க கூடாதா என்று நோயாளிகள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆய்வு செய்து விரைவில் சரி செய்யப்படும் என்று ஒற்றை வரியில் பதிலளித்தனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் மனிதர்கள்தான் என்பதை இவர்கள் எப்போது உணருவார்கள்? இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் தென்னவனுடன் ஷீபா ஜானட்.